இவன் இவ்வளவு புடவை எடுத்து போட்டு செலக்ட் பண்ணிருக்க. எனக்கு எதை எடுக்கிறதுன்னு குழப்பமா இருக்கு. தெளிவா ஒரு முடிவுக்கு வர முடியல. என்ன நீங்க இப்படி சொல்லி புட்டிய? இந்தா இங்க பாருங்க, இந்த புடவை எடுத்துக்கலாம். இந்தா இது கூட நல்லா இருக்கு, இதையும் எடுத்துக்கங்க. இந்தா இருக்குல்ல, இது உங்களுக்கு அம்சமா இருக்கும், எடுத்துக்கோங்க. ஒரு புடவைக்கு 4 புடவைய சேர்த்து எடுத்துக்கங்க. மாமா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எத்தனை எடுத்தாலும் முகூர்த்தத்துக்கு ஒரு புடவை தானே கட்ட முடியும்க்கா. ஆ, வீராக்கா நீ பார்த்து சொல்லு. இரு. ராதா அண்ணா அந்த அந்த புடவை எடு. இதோ எடுக்கிறேண்ணா. இதுவாண்ணா? அதுல கீழே கீழே கீழே. இதுவா? ரெட். இதுவா? அது எடு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மாமா. அக்கா உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. மாறன் செலக்ட் பண்ணது வீராக்கு பிடிக்காம இருக்குமா? ஏண்டா உனக்கு பிடிச்சிருக்கா? டேய் என்னடா எப்படி சொல்லிட்ட? சூப்பரா இருக்குடா. என் மருமகளோட செலக்ஷன் எப்பவுமே பெஸ்ட் தான். அது என் செலக்ஷன். நல்லா இருக்கு. மாமா இந்தா இது 3 எனக்கு நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்குமா? ரொம்ப சந்தோஷம். மாமா இத நான் எடுத்துக்கிட்டா? இந்த புடவெல்லாம் விலை அதிகங்க. என்னக்கா இதெல்லாம் விலை கூடவா? சரி எனக்கு வேணா வச்சிடு. நீயே என் மருமகதாமா, உனக்கு இல்லாததா? நீ எடுத்துக்கமா. இல்ல மாமா வேண்டாம். நான் சொல்றேன்ல, எடுத்துக்க. எடுத்துக்கமா. அந்த 3 எடுத்து தனியா வைமா. சரி சரி. கார்த்தி மச்சான், உங்க கல்யாணத்துல எனக்கு தான் 3 புடவை, அதுவும் விலை ஒசந்த புடவை. இந்த பாருங்க, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சித்தி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு.